ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. தாவேகாவில் இணைகிறார் விஜயதாரணி என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு பெறலாம். வீரகுமார், விஜயதாரணி தாவேகாவில் இணைவதாக தகவல், கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், காங்கிரசில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்து பாஜகவில் செயல்பட்டு வந்த விஜயதாரணி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார். குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி அந்த உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை, தமக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாஜகவில் மோடியினுடைய தலைமை சிறப்பாக செயல்படுகிறது உள்ளிட்ட காரணங்கள் எல்லாம் முன்வைத்து பாஜகவில் இணைந்து செயல்பட்டார். தொடர்ச்சியாக 2 வருடங்களாக பாஜகவில் செயல்பட்டவருக்கு பெயர் சொல்லக்கூடிய அளவில் எந்தவித பொறுப்பும் வழங்கப்படவில்லை. மாறாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியையும் தழுவி இருந்தார். இந்நிலையில் பாஜகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் விஜயதாரணி இன்று இணைய இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் முன்னிலையில விஜயதாரணி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார். இணைந்ததுக்கு பிறகு ஏன் பாஜகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தோம் என்ற காரணத்தையும் விஜயதாரணி செய்தியாளர்களுக்கு பேட்டியாக அளிக்கவும் இருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில நீண்ட காலமாக பயணித்து வந்த விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை, ஒரு சிலர் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியில குறிப்பிடப்பட்ட வகையில வளர்ந்துட்டு வராங்க, எங்களை மாதிரியான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பெண் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற கருத்தை முன்வைத்து அவர் காங்கிரசில் இருந்து விலகி 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பாஜகவில் இணைந்தார். பாஜகவில் நீண்ட காலமாக பொறுப்புகள் இன்றி செயல்பட்டு வந்த விஜயதாரணி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக 27 தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில 27 தொகுதிகளில் போட்டியிட்டதுல விளவங்கோடு தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் விஜயதாரணி போட்டியிட்டு கிட்டத்தட்ட 45,600க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றார். இருந்தாலும் தோல்வியை தான் தழுவியிருந்தார். இதனுடைய எதிரொலியாக தற்போது பாஜகவில் இருந்து விலகி விஜயதாரணி தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகிகள் முன்னிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார் என்றுதான் அண்மை செய்தியாக கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.